டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும், வித்தவுட் அட்வைஸ் எடுக்கவே கூடாது. ஒன்றுத்துக்கும் உணவு தான் பேஸ். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லியன் or 10,000 இயர்ஸ் முன்னாடி எக்ஸசிவ் ஃபேட் பிரேக் டவுன் ஆகும்போது யூ வில் லூஸ் வெயிட். வீட்டில் வந்து ஃபைபர் அதிகம், வேறஸ் ரைஸில் வந்து. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்ம உடம்ப ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும்னு ஆசை. பட் எந்த விதமான டயட்டை ஃபாலோ பண்ணணும், எந்த விதமான ஃபுட்ஸை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் சங்கீதா ஜெயக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்போ சொன்ன மாதிரி டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்க கருத்து, அதுக்குன்னு தனியாக எதுக்கு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்டலாம் நம்ம சஜஷன் பண்ணணும். பொதுவாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்க்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டயட் அப்படின்னா என்ன மேம்? ஸோ இப்போ இந்த டயட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உணவை வந்து கேலரியை கட்டுப்படுத்தி சரியான உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது தான் ஆக்சுவல் டயட். ஸோ இப்போ டயட்டிங் அப்படின்னாலே வந்து ஒரு டேபு மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டில் இருக்கமா, சாப்பாடு சாப்பிட மாட்டோமா, டேஸ்டான சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேனா, இல்லை நான் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வந்து எதுவுமே நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் வந்து இந்த டயட்டுங்கிறதுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டயட்னா என்ன? சரி விகித உணவு. ஸோ சரி விகித உணவு அப்படின்னா சிம்பிளாக ஒரு பேலன்ஸ் டயட். ஸோ அந்த பேலன்ஸ் டயட்டை ஒரு கரெக்டான விதத்தில் கரெக்டான டைமுக்கு உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது, அதுதான் டயட். இப்போ டயட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் டயட்டில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல மேம். வெயிட் கெயின் பண்ணுறவங்களோ இல்லை ஸ்கின் ஹெல்த்தை எல்லாம் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களோ டயட்டில் இருக்கலாமா? டயட் அப்படின்னாலே வந்து எல்லாமே சேரும். ஸோ இப்போ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை ஒரு டயட்டீஷியனோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க டயட் கொடுக்கணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தான் டயட் கொடுக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா மெடிக்கல் கண்டிஷன்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போது டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கட்டும், நிறைய விதமான உடம்பில் வரக்கூடிய நோய்கள், நிறைய விதமான டிஃபிஷியன்சி, இப்போது ஸ்கின்ல வந்து இஷ்யூஸ் இருக்குது, ஸ்கின் வந்து ட்ரைனஸ் இருக்குது, ஏர் லாஸ் இருக்குது, இல்லை ஏர் ட்ரைனஸ் இருக்குது. இது எல்லாமே உணவோடு சம்மந்தப்பட்டது தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பாடி வந்து ப்ராப்பராக குவாலிட்டியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஒரு ஏருக்கு வந்து வாஷ்க்கு நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். பட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக சீயக்கா அப்படிங்கிற ஒன்றை தேய்ச்சி தான் தலை குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றுத்துக்கும் உணவு தான் பேஸ். ஸோ ஃபுட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும் போது நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாகவும் நம்மளோட ஏர் ஸ்கின் எல்லாமே இருக்கும். ஸோ பேசிக்காக டயட் அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் பார்த்துருவோம், கிடையவே கிடையாது. எவ்வளவோ ஸ்கின் இஷ்யூஸ்க்கு, எவ்வளவோ வந்து ட்ரைனஸாக இருக்கட்டும், ஏர் ட்ரைனஸாக இருக்கட்டும், ஏன் டேண்ட்ரஃபாக கூட இருக்கட்டுமே, இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு ஏர் கிளினிக் போனீங்க, இல்லை ஒரு ஸ்கின் கிளினிக் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வர காலங்களில் வந்து டெர்மட்டாலஜிஸ்டே ரெஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து போய் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை பாருங்கள், பார்த்து உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி முதல் டயட்ரி சேஞ்சை பண்ணுங்கன்னு. ஸோ இப்போது ரீசெண்ட் வந்து ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவேர்னஸ் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. நியூட்ரிஷனிஸ்ட் டயட்டீஷியன்னா வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, இதெல்லாமும் அப்படின்னு. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச காலமாக டயட் பற்றின அவேர்னஸ் நிறைய இருக்குது. அதனாலையும் என்னமோ தெரியல, பல வகையான டயட் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது பேலியோ டயட் அப்படிங்கிற ஒன்றை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது குறிப்பிட்டு ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? பேலியோ டயட்னா ஃபஸ்ட்டு என்ன மேம்? பேலியோ டயட் அப்படிங்கிறது வந்து ஃபேட் வந்து அதிகப்படுத்தி கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் காம்பினேஷனில் எடுக்கிறது தான் பேலியோ டயட். இந்த பேலியோ டயட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பேலியோலித்திக் எரா அப்படின்னு ஒரு காலம், இப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸில் சொல்கிறோங்களே இல்லையா, அதே மாதிரி பேலியோலித்திக் எரான்னு ஒரு காலம் இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மில்லியன் or 10,000 இயர்ஸ் முன்னாடி இப்படி ஒரு காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த ஒரு டயட். இதில் வந்து பேசிக்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸும், நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நிறைய மீட் வெரைட்டி, ரெட் மீட்டாக இருக்கட்டும், ஒயிட் மீட்டாக இருக்கட்டும், இந்த மீட் வெரைட்டியை மட்டும் சாப்பிட்டு
கார்போஹைட்ரேட்ஸ், கிரெயின்ஸ், சீரியல்ஸை சாப்பிடாம அவங்களோட உடம்பை வந்து இதை வந்து அவங்க உடம்பு குறைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நோஷனோட செய்யல. அவங்க செய்ததோட தாட் ப்ராசஸ் வந்து ஆக்டிவ்னஸ் வரணும், நம்ம இன்னும் ஃபிட்டாக நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலங்களில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த டயட். சமீப காலங்களாக நடுவில் வந்து இப்படி ஒரு டயட் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாக யாரும் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணலை. ஸோ எந்த ஒரு டயட் இருந்தாலும் அது பேக்ரவுண்டில் வந்து ஒரு ரிசர்ச் போகும். ஸோ இப்போது ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இது எல்லாத்துக்குமே ரிசர்ச் மாதிரி பண்ண ஆரம்பித்து இப்போது நடைமுறையில் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பேலியோ டயட் எடுக்கணும்னா ஒரு பிளட் ஒர்க் இல்லாமல், அவங்களோட பிளட் பேராமீட்டர்ஸை பார்க்காம, அவங்களோட பாடிக்கு அது ஒத்துக்குமான்னு பார்க்காம, அட்வைஸ் இல்லாமல் ஒரு ஆன்லைன்லேயோ இல்லாட்டி ஒரு காமன் பேலியோ டயட்டை எடுக்கிறது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா அதனால வந்து மற்ற பிளட் பேராமீட்டர்ஸை அஃபெக்ட் பண்ணும் பாடியில். ஒரு ப்ராப்பர் அட்வைஸோட தேவை அப்படின்னா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் கேன் பி ஃபாலோட் வித் கைடன்ஸ். ஓகே மேம், இப்போ இந்த பேலியோ டயட் மாதிரியே தான் கீட்டோ டயட்டையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கீட்டோ டயட் வந்து இட்ஸ் ஹை ஃபேட் டயட். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி வைஸாக சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கீட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த கீட்டோஜெனிசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபேட் மாலிகுல்ஸோட பிரேக் டவுன். ஸோ இந்த கீட்டோ டயட்டோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃபேட் டயட். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணிடுவீங்க, சுகர் கண்டென்ட் கட் பண்ணிடுவீங்க. இந்த 2 டயட்லேயுமே நீங்கள் யூஆர் ஆஃப் டு சுகர் கண்டென்ட். ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ்லேருந்து வர சுகர் அதிகமாக இருக்கிறத கூட கீட்டோ டயட்டில் யூ ஷுட் நாட் டேக். ஸோ கீட்டோ டயட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹை ஃபேட் ஹை ப்ரோட்டீன் டயட். ஸோ ஃப்ரூட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் அலோட், பெர்ரீஸ் ஆர் அலோட். அதே மாதிரி சுகர் லெஸ்ஸாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு யூ ஹேவ் டு ஃபாலோ த டயட். மீட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட்டில் வந்து மட்டன், பீஃப் இதெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ என்ன ஆகும் பாடி வைஸாக, என்ன மெக்கானிசம் அது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாடி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஸோ நம்மளோட எனர்ஜி கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிடாம இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸை சாப்பிடும் போது உங்களோட பாடியில் இருக்க எல்லா ஃபேட் ரிசோர்ஸஸும் பிரேக் டவுன் ஆகி கார்போஹைட்ரேட்ஸாக ப்ளே பண்ணும். த ரோல் ஆஃப் கார்போஹைட்ரேட் வில் பி பிளேட் பை த ஃபேட் பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்படி எக்ஸசிவ் ஃபேட் பிரேக் டவுன் ஆகும் போது யூ வில் லூஸ் வெயிட். இதுதான் கான்செப்ட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் அட்வைஸ் எடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா ஹை ஃபேட் எடுக்கிறதுனால உங்களோட மற்ற பாடி பேராமீட்டர்ஸ் வில் சேஞ்ச். ஸோ ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்த்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பிளட் டெஸ்ட்டோடு போய் அவங்கள பார்த்து நீங்கள் எடுக்கலாமா, எவ்வளோ ஃபேட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டு எடுத்தால் இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஓகே மேம், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் தான் எனர்ஜிக்கு ஒரு மெயினான சோர்ஸாக இருக்குது. பட் நம்ம எல்லாருக்குமே என்ன தாட் இருக்கோம்னா, ரைஸ் எடுக்கிறதுனால தான் நமக்கு வெயிட் போடுது, ஸோ ரைஸை மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வீட் எடுத்துக்கிறது நல்லதுன்னு இப்போ ஃபுல்லாக 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்றவங்க எல்லாமே இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி வந்து ரைஸ் சாப்பிடாமல் நான் சப்பாத்தி சாப்பிட்டா நான் வெயிட் குறைஞ்சிருவேங்கிறது வந்து மித். சரிங்களா? அது வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கால்குலேட்டட் வேல்யூன்னு இருக்கும். நீங்கள் அதில் வந்து கேலரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸும் வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கேலரி தான், ஒரே டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபைபர். வீட்டில் வந்து ஃபைபர் அதிகம், வேறஸ் ரைஸில் வந்து உங்களுக்கு ஃபைபர் கிடையாது. ஸோ வீட்டை வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ சப்பாத்தி வந்து மிஞ்சு போனால் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சப்பாத்தி சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். பட் ரைஸில் உங்களுக்கு அந்த கண்டென்ட் ஃபீலிங் வராது. இது ஒன்று தான் ரைஸ்க்கும் வீட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், இந்த ஃபைபர் கண்டென்ட். மற்றபடி கேலரி வைஸ் சேம் தான். இப்போது ஏன் வந்து ஜென்ரலாக சப்பாத்தி இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த குவான்டிட்டி போர்ஷன் சைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் சப்பாத்தி. மற்றபடி கேலரி வந்து கம்மி பண்ணுறதுக்கு சப்பாத்தி கிடையவே கிடையாது. ஸோ 3 வேளை ரைஸ் சாப்பிட்றோம், அந்த 3 வேளை ரைஸை வந்து நான் ஆல்டர் பண்ணி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் சப்பாத்தியை இன்க்ளூட் பண்ணலாமே தவிர, சப்பாத்தி சாப்பிட்றதுனால நீங்கள் வெயிட் குறைஞ்சிருவீங்களோ இல்லை சப்பாத்தி சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக மித் கிடையாது.